Hi friends, the teacher appreciated the brevity of his answer. இதுக்கு என்ன மீனிங்? அவனோட சுருக்கமான விடையளிக்கிற திறமையை பார்த்து டீச்சர் அவனை அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ brevity அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? சுருக்கமாக அப்படின்னு அர்த்தம். இது நான் உங்களுக்கு போன வீடியோல கேட்டிருந்த homework word. ஓகேவா? சோ அதுக்கு இதான் மீனிங், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So today we are going to see about the C letter vocabulary words. Let's get started. First word, calm. Calmனா என்ன? அமைதியாக இருங்க, அமைதியா இருங்க, கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, மீட்டிங் போயிட்டு இருக்கு, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். So example sentence, she stayed calm during the class or during the exam அப்படின்னு சொல்லலாம். அவ கிளாஸ் நடக்கும்போது அவ அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா எக்ஸாம் அப்போ அவ அமைதியா இருந்தா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்பர் 2, கிளவர். கிளவர்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப கிளவரா ஒரு விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஒரு உன்னிப்பா அதை வந்து கவனிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து கிளவர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், be clever while solving puzzles அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா my brother was very clever while solving puzzles அப்படின்னு சொல்லலாம். பசில் சால்வ் பண்ணும்போது என் பிரதர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் கிளவராகவும் பசிலை வந்து சால்வ் பண்ணுவான் அப்படின்னு சொல்றது. நம்பர் 3 இஸ் கிரியேட். கிரியேட்னா என்ன அர்த்தம்? உருவாக்கு, ஏதாவது ஒரு விஷயத்த உருவாக்குவது அப்படின்னு அர்த்தம். she created a beautiful app for her fashion designing. அவ ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு இருக்கா, ஸோ அதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப் வந்து கிரியேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? நம்பர் 4 இஸ் கம்ப்ளீட் ஆர் கம்ப்ளீட்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபினிஷ் பண்ணிடுங்க, முடிச்சிடுங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. The students completed the project before the deadline. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்டை கடைசி நாள், டெட்லைன்னா என்ன அர்த்தம்? கடைசி நாள், ப்ராஜெக்ட் இன்னைக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேயே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் இஸ் கிளைம். கிளைம்னா என்ன அர்த்தம்? மரம் ஏறுவது, மவுண்டெயின் ஏறுவது, அதாவது கிளைம் பண்றது அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the kids love to climb tree. மரம் ஏறுவதற்கு குழந்தைகள் மிகவும் விரும்புவார்கள், லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட், கேர்ஃபுல். be careful while crossing the road. ஸோ ரோடு வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் be careful while crossing the road அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் சேஞ்ச். சேஞ்ச்னா என்னது? be the change the world want to see அப்படின்னு சொல்லணும்னா என்ன அர்த்தம்? ஒரு சேஞ்சா இருங்க அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா வந்து சேஞ்ச் யுவர் ட்ரெஸ், உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து மாத்து, நல்லா இல்ல அப்படின்னு சொல்றது. ஸோ மாத்துங்க, சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது தான் வந்து சேஞ்ச். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கேட்ச். கேட்ச்னா என்ன? பிடிக்கிறது. ஸோ கேன் யூ கேட்ச் த பால்? உன்னால பாலை வந்து கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ கேன் யூ கேட்ச் த ball? Can you catch the flower? Can you catch the coconut? மரத்துல இருந்து ஒரு கோகனட் விழுதுனா அதை உன்னால கேட்ச் பண்ண முடியுமான்னு கேட்போம் இல்லையா, சோ அதுதான் வந்து கேட்ச். நெக்ஸ்ட் வேர்ட் கேன்சல். கேன்சல்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சிச்சு, கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். The match has been cancelled due to rain. கிரிக்கெட் மேட்ச் வந்து ரெயினால, மழை பெய்யறதுனால கிரிக்கெட் மேட்ச் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து போஸ்ட்போண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கேன்சல். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கன்ஃபியூஸ். கன்ஃபியூஸ்னா தமிழ்ல என்ன? குழம்புறது. ஏன் நீ இவ்வளவு குழப்பமா இருக்க? why are you confusing so much? நீங்க ரொம்ப அவனை கேள்வி கேட்டு குழப்பாதீங்க அப்படின்னு சொல்லும். so don't confuse him by asking him many questions. அவன் கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா? so today we have seen 10 C letter vocabulary words. I hope this video will be very useful for you. And மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. and உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது vocabulary words, இங்கிலீஷ் லேர்னிங் கோர்சஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் பிளேலிஸ்ட்டை போய் வாட்ச் பண்ணி சீக்கிரமா 30 daysல இங்கிலீஷ் பேசுறதுக்கு உங்களை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. I will see you in the next interesting and important video. Before that, இன்னைக்கான ஹோம்ஒர்க் வேர்ட் கொடுக்கணும் இல்லையா? சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் வேர்ட் கொடுக்க போறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து நிறைய இன்னைக்கு நம்ம ஒரு 10 வேர்ட் பார்த்தோம் இல்லையா, சோ நான் உங்களுக்கு புதுசா எதுவும் வேர்ட் கொடுக்கல. இன்னைக்கு நம்ம பார்த்த 10 வேர்டையே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நீங்களா வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. இப்ப நான் உங்களுக்கு அதோட மீனிங்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, சோ அதை வச்சு நீங்களே இந்த வேர்டுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழா இருந்தாலும் சரி இங்கிலீஷா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து தங்கிலீஷ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நியூ வேர்டு கொடுக்கறத விட இன்னைக்கு நம்ம பார்த்த வேர்ட்ஸை நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சி லெட்டர்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு வேர்டை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறமா டி லெட்டரோட vocabulary words நம்ம பார்க்கலாம். ஓகேவா? I will see you in the next video. Bye friends.